அதற்கான பின்புல நோக்கம் வேறாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நோக்கம் இருந்தால் நான் எப்போதுமே பள்ளிக்கூடத்தில் உள்ள வெளியாட்களை அனுமதிக்கிறது இல்லை. இவங்ககிட்ட கேட்கும்போது எந்த விதமான நோக்கமும் இல்லை சார், சமுதாய நோக்கம் மட்டும்தான் சொன்னாங்க. அது சென்ற ஆண்டு நிரூபிக்கப்பட்டது. நாங்கள் சொல்கிறோங்கிறதுக்காகவே அவங்க உதவி செய்யலை. முதல்ல தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி ஆசிரியர்கள் மூலமாக தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் அவங்க ஆரம்பிச்சிடறாங்க. லிஸ்ட் கொடுக்கறதோட எங்கள் வேலை சரி. நேரடியாக அந்த பயனாளி வீட்டுக்கு போகிறாங்க. ஆசிரியர் சொன்னது சரிதானா, தலைமை ஆசிரியர் சொன்னது சரிதானா, உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறதா என்பதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து அதை பதிவு செய்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டினைசிங் கமிட்டி வச்சுருக்காங்க. நல்ல சலடையில் போட்டு சலித்து தகுதியான நபர்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் அந்த சலடையில் நின்று அவர்கள் உதவிக்கு தகுதியாக அனைத்து நபர்களும் வந்திருக்கிறீர்கள். எல்பிடிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக ஒரு அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நிறைய படிக்கிறோம், அவரவர்கள் வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலையில் செட்டில் ஆகி அவரவர்களை வளர்த்துக் கொள்வதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதாக நினைக்கிறோம். பெரும்பாலான 90% மக்கள் அப்படி தான் இருக்காங்க. நாம் வளர்ந்தால் மட்டும் போதாது, நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒரு சிறு பகுதி நம்மை போலவே மற்றவர்களையும் வளர்ப்பதற்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் பிறருக்கு எண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் வருகிறது. அந்த நபர்களில் ஒருவராக இந்த நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருப்பதனால சென்ற ஆண்டு உங்கள் மூலமாக இன்னும் ஒரு 10 ஸ்கூலை ரெஃபர் பண்ணுங்க சார் சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு பேருக்காக 10 ஸ்கூல் கொடுக்காம இப்போ நண்பர் ராஜேந்திரெல்லாம் வந்திருக்கிறாங்க தேவனூர்லேருந்து. அவங்கள மாதிரி உண்மையிலேயே அந்த தொண்டு மனப்பான்மை இருக்கிற தலைமை ஆசிரியர்களாக இருக்கிற பள்ளியாக ஒரு 11 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கூட சொல்லலை, நண்பர்களுக்கு கூட இந்த மாதிரி நிறுவனம் இருக்குது அவங்க அப்ரோச் பண்ணுவாங்கன்னு உண்மையே சொல்லலை. நிறுவனத்துக்கு மட்டும் அந்த 11 தலைமை ஆசிரியருடைய பெயர், அவருடைய செல்பேசி அதை மட்டும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களாம் கான்டாக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக கான்டாக்ட் பண்ணி அந்த தலைமை ஆசிரியர்கள் உதவியோட எல்லா நபர்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. சரியான தலைமை ஆசிரியர் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்றதுக்கு உதாரணம், அத்துணை பள்ளிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருமே இவர்களால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த சார் சொல்லும்போது இங்கே வந்த உடனே அதான் சொன்னார், சார் நாங்கள் உதவுறது பெரிய விஷயம் இல்லை, சரியானவர்களை தேர்ந்தெடுப்பது எங்களால் முடியாது. ஒரு யூஎஸ்ஏயில் உட்காந்துக்கிட்டு இல்லை சென்னையில் உட்காந்துக்கிட்டு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப சிரமமான காரியம். எங்களுடைய வேலை எளிதாக்குவது பள்ளி நிறுவனம் தான், பள்ளியில் இருக்கிற நிர்வாகம் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி உதவுவதற்கு எத்தனையோ உள்ளங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ப்ரேயரில் சொல்லும்போது அதான் சொல்லுங்கள். தேர்ந்தெடுத்த இன்றைக்கி காலையில் 2-3 தலைமை ஆசிரியர்கள் ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் மூலமாக எங்கள் பள்ளிக்கு கிடைத்தது, நோட்டீஸ் போர்டில் விட்டுருக்குறோம், ப்ரேயரில் சொல்லியிருக்கிறோம், அவங்க போய் ஊரில் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய உந்து சக்தி, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் செய்கிறத பார்த்து நாமும் அதே போல் செய்யணும். நல்ல எண்ணம் அப்படி தீமாறி பரவது. தீய பழக்கங்கள் தான் விரைவாக பழகும். ஆனால் நல்ல பழக்கங்கள் மிக குறைந்த வேகத்தில் தான் பரவும், ஆனால் ஆழமாக பரவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய உந்து சக்தியாக இது இருக்கிறது. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது. இந்த உள்ளங்களை அடையாளம் காட்டுவதற்கு தான் ஆட்கள் இல்லை. இந்த அடையாளம் காட்டுவதை இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அதை ப்ரேயரில் சொல்கிறோம், பெற்றோர்கிட்ட சொல்கிறோம், பெற்றோர் மீட்டிங்கில் சொல்கிறோம், பசங்க படிக்கும்போது அவங்க போகிற கல்லூரியில் சொல்கிறாங்க. இப்படி அந்த நிறுவனம் மேலும் மேலும் பல கிராமங்களுக்கு உதவியை செய்யணும். அதுக்கு எங்களாலான உதவிகளை எப்போதும் செய்வோம் அப்படின்னு சொல்லி 2-3 ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க. கவர்னர் ஹெட் மாஸ்டர் இப்போ சார் வருகிறது கேட்க கூட வந்தார். நான் வந்த உடனே தலைவர் ஹெட் மாஸ்டர் 9 வரைக்கே வந்துட்டார். இது வரைக்கும் 11 வரைக்கும் திருப்பி தான் போகிறார். இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் கல்லூரியில் காலடி வைக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். நாங்களெல்லாம் பள்ளியில் படிக்கும்போது காலேஜுக்கு போகிறது ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஹையர் செகண்டரி கிடையாது. 10th வரைக்கும் தான், 11th வரைக்கும் ஸ்கூலில் இருக்கும். இப்போ 10ஆவதுன்னு சொல்கிற எஸ்எல்சி இந்த காலத்தில் 11ஆவது. இந்த 11ஆவது படிச்சுட்டு ஊரில் ஒருத்தர் 2 பேர் தான் கல்லூரிக்குள்ளே காலடி வைக்க முடியும். என்ன காரணம்னா கல்லூரி சென்னையில் இருக்கும், மதுரையில் இருக்கும், திருச்சியில் இருக்கும்.
இங்கே நம்ம மாவட்டத்தில் சிதம்பரத்தில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த காலேஜில் போய் காலடி வைக்க முடியும். மற்றவர்களெல்லாம் அதோட சரி தரந்தோட ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கடை வச்சுட்டு செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் அவர் 1978 அப்போது இருந்த முதலமைச்சர் கல்லூரியை காலடி வைப்பதற்கு +2 தான் அடிப்படையாக இருக்கும். +2 கொண்டு வந்து காலேஜிலேருந்து பிரித்து கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க. 11வது வரைக்கும் இருந்ததை 12வது எங்கே இருந்தது, காலேஜில் இருந்தது, அதை பிரித்து கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு தான் 12வது வரைக்கும் பியூசின்னு அப்போலாம் சொல்கிறது 12வது. அந்த பியூசி இல்லாமல் ஹையர் செகண்டரி அந்தந்த கிராமங்களே படிக்கிற வசதி ஏற்பட்டது. அது அடுத்த கட்ட வளர்ச்சி, 10வது தாண்டி எஸ்எல்சி தாண்டி போகிற வளர்ச்சி. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு எல்லாரையும் முடியாது. இந்த பொருளாதார பின்புலம் இருந்தால் தான் அந்த காலேஜில் போய் காலடி வைக்க முடியும். அப்போ தான் உதவி தேவைப்படும். உதவி தேவைப்படுகிற போது அரசாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மிகவும் பின்தங்கியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு உதவி செஞ்சாங்க. அப்போ குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் வசதி வாய்ப்பு ஒரே காரணத்தினால கல்லூரி போய் காலடி வைக்கிற வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. இப்போ அந்த மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. நம்ம நிறுவனம் மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க, இப்படியாவது பொருளாதாரம் பின்புறம் ஒரே காரணத்தினால பள்ளிக்கூடத்தோட வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை மேலே வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நினைப்பு செயலாக்கம் அப்படிங்கிறது என்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை பெறுகிற நாம் எப்போதும் இந்த சமுதாயத்திற்கு நன்றியோடு இருக்கும். நிறுவனத்துக்கு நன்றியோடு இருக்கிறோமா, மாசுக்கு நன்றியோடு இருக்கிறோமா, பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு இருக்கிறோமான்னு இல்லை. நாமும் ஒரு காலத்தில் இவர்களைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார தன்னிறைவு மிக்கிறவர்களாக மாறணும். அப்போ நம்முடைய வருமானத்தின் ஒரு சிறு பகுதியை இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணணும். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு மனசில் பாருங்கள். இந்த எண்ணத்தை உருவாக்குகிற